ஷேர் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த ஏப்ரல் மந்தில் நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்து மேலே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த ஒரு வாரமாகவே பங்குச்சந்தை மேலே தான் போய்கிட்டு இருக்கு. முக்கியமாக ஒரு கேப் அப் வந்து கொடுத்தாங்க இல்லையா, ஒரு பெரிய கேப் அப் கொடுத்து மேலே வந்து வந்ததுனால நிறையா ஸ்டாக்கு வந்து மேலே வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி கடைசி நாளுமே பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே போனாங்க. சென்செக்ஸ் வந்து ஒரு 900 பாயிண்ட் மேலே போனாங்க. நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட் பக்கம் வந்து மேலே வந்து வந்தாங்க. அதே மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் கடைசி நாள் வந்து முடிஞ்சிச்சுங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மந்த்லி டைம் ஃப்ரேமில் நிஃப்டி தேர்டு டச்சில் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. அதாவது தேர்ட் டச் அப்படின்னாலே மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதே நேரத்தில் இந்த இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குறாங்க. அந்த சப்போர்ட் எடுத்த இடம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, ஒன்று ஸ்பின்னிங் டாப் கேண்டில், இன்னொன்று ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் மாதிரி ஒரு டபுள் பாட்டை மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே வந்து வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி 1990 ஏப்ரல் மந்த்து அப்படின்னாலே அது கீழே போனதே கிடையாது. ஒரு ரெட் கேண்டில் வந்து போனதே கிடையாது. க்ரீன் கேண்டில் மட்டும்தான் இது வரைக்கும் ஃபார்ம் ஆகிருக்கு ஏப்ரல் மந்த் அப்படின்னாலே எவ்ரி இயர். அதனால் இந்த வருஷமும் மேலே தான் வந்து போவாங்க. இந்த மாதிரி பேக் டெஸ்டிங் டேட்டா வச்சு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி மேலே வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்க, இப்போ அடுத்த வாரம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. Q4 ரிசல்ட். நிறைய ஸ்டாக்குக்கு ஏப்ரல் 13க்கு மேலே ரிசல்ட் வந்து வரப்போகுது. அவங்க Q4ல் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்களா இல்லை லாஸ் வந்து பண்ணியிருக்காங்களா, அந்த ரிசல்ட் தான் வந்து அறிவிக்க போகிறாங்க. நிறைய கம்பெனி HDFC பேங்க், ICICI, விப்ரோ, இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெலாம் வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது. இந்த ரிசல்ட் வந்து ப்ராஃபிட்டாக இருந்துச்சு அவங்களுக்கு அப்படின்னா அவங்க ஸ்டாக் எல்லாமே பயங்கரமாக மேலே போகும். இல்லை லாஸ் பண்ணியிருக்காங்க, பெருசாக ப்ராஃபிட் வந்து பண்ணல அப்படின்னா அந்த ஸ்டாக் எல்லாமே பயங்கரமாக கீழே வந்து விழ ஆரம்பிக்கும். ஏன்னா வாங்க மாட்டாங்க. ஒருத்தர் லாஸ் பண்ணுறான் அப்படின்னா, ஒரு 4 மாதத்தில் வந்து லாஸ் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னா ஏன் அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த ஷேரை வந்து வாங்க போகிறாங்க? அவனே லாபம் பண்ணல, எப்படி அவன் பங்கு வந்து மேலே வந்து போகும்? இந்த மாதிரி நினச்சி எல்லாருமே எக்ஸிட் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ஸ்டாக் வந்து பயங்கரமாக வந்து கீழே வந்து விழ ஆரம்பிக்கும். நீங்கள் அடுத்த வாரம் பண்ண வேண்டியது, ஒவ்வொரு ஸ்டாக்கோடைய ரிசல்ட்டுமே வந்து பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பங்குச்சந்தை 2026 ரெக்கவரி பண்ணி மேலே வந்து போக போகிறாங்களா இல்லை கீழே வந்து போக போகிறாங்களா அப்படிங்கிறது இந்த Q4 ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்குது. அதுவுமே ஏப்ரல் 13க்கு மேலே வந்து அடுத்தடுத்து வந்து நடக்க போகுது. அடுத்தடுத்த நாட்களில் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே ரிசல்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதுவுமே வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து பார்க்கணும். சரிங்களா? சரி, ஓகேங்க. இப்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து போய்கிட்டு இருக்கு, எப்படி வந்து போகலாம், எது முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக வந்து பேசலாங்க. அதே மாதிரி இந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஒரு டவுன் ட்ரெண்டில் நான் ஒவ்வொரு மந்த்துமே என்ட்ரி வந்து கொடுத்தேன். அந்த ஒவ்வொரு மந்த்துமே எப்படி நான் லாஸே வந்து பண்ணாமல், ஒரு ட்ரேடில் கூட லாஸ் வந்து பண்ணாமல் எப்படி வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு P&L ஸ்டேட்மெண்ட் வந்து நான் நேற்று போட்ட வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். உண்மையிலே பங்குச்சந்தை எப்படி தான் இருக்கும், எப்படி ப்ராஃபிட் வந்து வரும், எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படும், உண்மையான பங்குச்சந்தை என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பார்த்துருங்க. சரிங்களா? சரி, ஓகேங்க. நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கையான ஸ்டாக் அப்படின்னா TCS. இப்போ TCSக்கு என்னங்க ஆச்சு? கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலே TCS வந்து கீழே தான் போய்கிட்டு இருக்காங்க. 2015 இங்கேருந்து வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சைட்வேஸில் இருந்துட்டு 2018 வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க. அந்த ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் 2025 வரைக்குமே ஒரு பயங்கரமான அப் ட்ரெண்டுங்க. அந்த அளவுக்கு நல்லபடியாக மேலே வந்து வந்தாங்க. அப்படி மேலே வந்து வரும்போதும் ஒரு 3 வருஷம் சைட்வேஸில் இருக்கிறது, 1 வருஷம் கீழே போகிறது, 2 வருஷம் மேலே வருது, அப்படி தான் வந்து வந்தாங்க. அவ்வளோ தூரம் வந்து மேலே வந்து வந்ததுனால இவ்வளோ தூரம் கீழே வந்து போகணும்னு எதிர்பார்க்கவே முடியலை. நம்ம பயங்கரமாக வந்து கீழே வந்து போயிடுச்சு. ஐடி ஸ்டாக் வந்து முக்கியமாக கீழே போனதுக்கு முக்கியமான காரணம் கிளாடு AI. அந்த ஏஐ பயன்படுத்தி நிறையா கிளைண்ட்ஸ் வந்து அவங்களாவே நிறையா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து முடிச்சிடுறாங்க. ஒரு ஐடி கம்பெனி பண்ண வேண்டிய வேலையை ஏஐ யூஸ் பண்ணி கிளைண்டே வந்து பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இது ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஐடி கம்பெனிக்கே பிரச்சனை இல்லையா? அந்த பிரச்சனையினால முக்கியமாக ஐடி ஸ்டாக்ஸ்லாம் வந்து கீழே வந்து விழ ஆரம்பிச்சிச்சு. அதில் TCSமே கீழே வந்து விழுந்துச்சு. TCSல நிறையா மாற்றங்கள் கடந்த சில வருடங்களாக வந்து நடந்துச்சு. உங்களுக்கே தெரியும், ரட்டன் டாட்டா மாதிரி ஒரு ஆளுமே இல்லாமல் போனாங்க. இன்னும் நிறையா மாற்றங்கள் அதுக்குள்ளே வந்து ஏற்பட்டுச்சு. அதனாலையும் TCS வந்து பயங்கரமாக வந்து கீழே வந்து விழுந்தாங்க. நம்ம டெக்னிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா, டெக்னிக்கலாக இங்கேருந்து இந்த ஒரு ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஒரு அப் ட்ரெண்டை
கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க. இந்த ட்ரெண்டு வந்து 2020லேருந்து 2025 வரைக்கும் ஃபார்ம் ஆனது. அந்த ஒரு அப் ட்ரெண்டை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்து போயிடுவாங்க அப்படி தான் எதிர்பார்த்தோம். அதுக்கு இந்த மாதிரி மேலே வந்து வந்தாங்க. நான் பட் என்ட்ரி கொடுக்கல. நான் கோர்ஸ்லேயுமே என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, கோர்ஸ் எடுக்கும் போதுமே இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குங்க, பட் நம்ம இந்த இடத்துல வந்து மேலே வந்து என்ட்ரி கொடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சிக்குவாங்க. இதுவும் பிரேக் அவுட் நடக்கணும், ப்ளஸ் அதோடு சேர்த்து இந்த இடத்துலையுமே ஒரு பிரேக் அவுட் வந்து நடக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து மேலே என்ட்ரி கொடுத்து இது டார்கெட் கிடையாது, இதுக்கு மேலேயும் நம்ம டார்கெட் வந்து போட முடியும், புதிய உச்சத்துக்கே டிசிஎஸ் வந்து போகும், இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி பிரேக் அவுட் வந்து பண்ணாமல் கீழே தான் வந்து விழுந்தாங்க. இப்போ இந்த ஸ்டாக்கு மட்டும் கிடையாது, நிறைய ஸ்டாக் வந்து கீழே வந்து விழுந்துச்சு இல்லையா? அதுக்கு காரணம் வந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போருமே ஒரு முக்கியமான காரணம் தான். எஃப்ஐஏ அண்ட் டிஏ வந்து செல் பண்ணுறதுமே ஒரு முக்கியமான காரணம் தான். அதனால தான் கீழே இந்த அளவுக்கு வந்து விழுந்தாங்க. இல்லைனா இங்கேருந்து நிறைய ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஒரு போர் காரணமாகவும் கீழே வந்து விழுந்தாங்க. சரி, ஓகே. இப்போ அடுத்து ஒரு முக்கியமான சப்போர்ட் லைன் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டுங்க. இந்த 2200 இருக்கு இல்லையா, அது ஒரு முக்கியமான சப்போர்ட் லைனாக இருக்கும். அதையும் பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா கடைசி சப்போர்ட் லைன் 1723. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தூரம் கீழே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். 2200 கடைசி சப்போர்ட் லைனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல சில கேண்டில்லாம் வந்து ஃபார்ம் ஆவாங்க, இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்லாம் வந்து வரைஞ்சிக்குவாங்க. அதையும் பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்களாம் சொல்லி பாருங்கள். ட்ரெண்ட் லைனை மட்டும் பிரேக் அவுட் பண்ணது என்ட்ரி கொடுக்கக்கூடாது, அதோட சேர்த்து ப்ரீவியஸ் கையுமே வரைஞ்சிட்டு அதையும் பிரேக் அவுட் பண்ணும்போது வேணால் நம்ம எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா மட்டும் என்ட்ரி வந்து கொடுக்கலாம். கேபிட்டல் வந்து சரியாக பயன்படுத்துங்க. ஒரு ஸ்டாக்கில் மட்டுமே பணத்தை வந்து போடுறீங்க அப்படின்னா அது பெரிய லாஸ் ஆயிடலாம். சரிங்களா? ஓகே. நிஃப்டி 24,000 வந்து தாண்டிட்டாங்க. ஓகே, சூப்பர். ஸோ நிஃப்டியில் அடுத்து முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா, நம்ம 1 டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள். ஓகே, இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை, அடுத்த ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. ஓகே, அப்போது இங்கேருந்து மேலே வந்து வராங்க அப்படின்னா 24,200 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. அதே மாதிரி கீழே வந்து வராங்க அப்படின்னா 1 டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்டோட ஒரு ஸ்விங்கு வந்து எடுத்துருக்கு இல்லையா, அப்போ இந்த ப்ரீவியஸ் லோ தான் 1 டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட்டு. 1 ஹவரில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1 ஹவரில் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து மாறுங்க. இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. அதே மாதிரி இந்த இடத்துலையுமே ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இருக்கிறாங்க. ஓகே, அதை பிரேக் அவுட் வந்து இன்னும் பண்ணல இல்லையா 1 ஹவரில். ஸோ ப்ரீவியஸ் கை அப்படிங்கிறது 24,000 எக்ஸாக்டாக வந்து 24,070 1 ஹவரில் ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ 23,920 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. 5 மினிட்டில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் சேம் பாயிண்ட் தான், ஆனால் அதிகமான கவனம் தேவை. நாளைக்கு ஒரு கேப் அப்போ ஒரு கேப் டவுனோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா திரும்பியும் நீங்கள் புதுசாக தான் வந்து வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ முக்கியமான ப்ரீவியஸ் கை 5 மினிட்டில் 24,070 ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ப்ரீவியஸ் லோ அப்படின்னா 23,870 ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. சென்செக்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சென்செக்ஸில் ஓகே ப்ரீவியஸ் கை இந்த இடத்துல நம்ம முன்னாடி ஃபார்ம் ஆனதை வச்சு மட்டும்தான் வரைய முடியுங்க, ஏன்னா அந்தளவுக்கு. ஓகே, இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இந்த ஸ்விங் வந்து எடுத்திருக்காங்க இல்லையா, அதுவுமே ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. 1 ஹவரில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1 ஹவரில் நிஃப்டி மாறின மாதிரி இந்த இடத்துலையும் இருக்குது. ஓகே, வரைஞ்சாச்சு. அதே மாதிரி 77,640 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 1 ஹவரில். ப்ரீவியஸ் லோ 77,180 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோங்க. 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்கன்னா பெரிய மாற்றம் எதுவுமே இந்த இடத்துல கிடையாது. 5 மினிட்டில் 77,640 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை, 77,180 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோங்க. பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் 1 டே டைம் ஃப்ரேமில் ஓகே முக்கியமான பாயிண்ட்டு இது தான். 56,100 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. ப்ரீவியஸ் லோனா கீழே தள்ளி இருக்கிறாங்க, ஏன்னா ட்ரெண்டு வந்து இந்த இடத்துல திரும்பின மாதிரி தெரியுது இல்லையா, அதனால தான். அதே மாதிரி அப் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நாளும் டக்கு டக்குன்னு மேலெலாம் போய்கிட்டு இருக்க மாட்டாங்க, கீழேயே வந்துட்டு தான் மேலே வந்து போவாங்க. அப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் கை 1 ஹவரில் சேம் பாயிண்ட் தான். 56,100 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ
55,120 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் 56,100 தான் முக்கியமான ப்ரீவியஸ் கை. அதே மாதிரி 55,130 தான் முக்கியமான ப்ரீவியஸ் லோங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரேடை வந்து பண்ணுங்கள். பங்குச்சந்தையில் எல்லாராலையும் லாபம் வந்து பண்ண முடியும். அவங்க மட்டும்தான் லாபம் பண்ண முடியும், இவனுக்கு அதிகமாக அறிவு இருக்குது, இவங்க மட்டும் தான் பண்ண முடியும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் கற்றுக்க வேண்டிய சில விஷயங்களை சரியாக வந்து கற்றுக்கிட்டாலே போதும், இங்கே லாபம் வந்து பண்ண முடியும். அதுதான் நம்மளை நிறைய பேர் வந்து பண்ணுறது கிடையாது, பண்ண தயங்குறோம். அதில் மட்டும் இருந்து வெளியே வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்துட்டு அதை மட்டும் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு சில ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி டிசிப்ளினாக மட்டும் கொஞ்ச நாள் வந்து ட்ரேடு வந்து பண்ணி பார்த்துருங்க. அது கொடுக்குற லாபத்தை வச்சு நீங்கள் அடுத்தடுத்து வந்து ரொம்ப ரொம்ப டிசிப்ளினாக ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகேங்களா? ஓகேங்க, நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.